Sorry guys, copyright problems, you mute the song. Welcome back to channel. So இப்போ நீங்க பார்த்துற ஒரு சூப்பரான BGM. ஸோ வேறு லெவலில் இருக்கும், எடிட் பண்ண ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச BGM இருந்தாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கேஸ், ப்ரீசெட் இன்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து 9 ஸ்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆகும் நான் சொல்கிற மெத்தடில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டை இன்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஸோ கீழே பேக்ரவுண்டு பிக் இருக்கா, ஸோ அது ஜஸ்ட் அந்த பிளாக் கலர் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மேல் குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போயிட்டு இப்போ பேக்ரவுண்ட் பிக்கு என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ அதே பிக்கை மேல் கர்லேயுமே சேம் மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் 96 உங்களை பிக்கே கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ இதை மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக பிக்கு எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணுன்னா மெட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு எஃபெக்ட்டுக்காக நான் கலர் வேறு கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா 3 லேயருக்கும் 3த்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மேலுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா HD எஃபெக்ட்டு. ஸோ நார்மலாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டின்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச BGM இருந்தாலும் சொல்லுங்கள், சென்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபேமிலியை ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிச்சயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.